மைதா ஹல்வா செய்யறதுக்கு 1 கப் மைதா, 3 கப் தண்ணி, 1 பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்து கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மைதா மாவு நல்லா வெந்து கெட்டியானதுக்கப்புறம் 2 கப் சர்க்கரையையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால 1/4 கப் நெய்யே போதும். இதுவே வேறு கடாயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படும். நெய்யை ஒரே தடவையில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அடியில் பிடிக்கும்போது சேர்த்தா போதும். கடைசியாக 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. அது அல்வாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஹல்வாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். மைதா ஹல்வானா ரப்பர் மாதிரி இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் கண்ணாடி மாதிரியும் சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கங்க. ஹல்வா பேனில் ஒட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். கடைசியாக முந்திரியும் சேர்த்தாச்சு.